அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசி அல்லது மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 2ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாரு. பொதுவாகவே கோச்சாரத்துல குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த பாவகங்களில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் என்பது ஒரு பொதுவான விதி. இதுல எப்பதான் நல்ல பலன் கொடுக்கும்? இன்னுமே குரு பெயர்ச்சி ஆட்சி, இன்னுமே சுப காரியங்கள் நடக்கல, திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், திருமண வயதை கடந்தும் வரன் பார்த்துட்டு இருக்கிறோம், வரன் வருது ஆனா தள்ளி போயிட்டே இருக்குது. குரு 2ஆம் இடத்துல வந்தாக திருமணம் ஆகும், குரு பலம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் கூட சொல்லியிருக்கிறேன். அது எப்பதான் நடக்கும் அப்படின்னாக்க இந்த குரு வக்கரமாகும் போது உங்களுக்கு நடக்கும். அப்போ வக்கரமாகிறது உங்களுக்கு நல்லதா கெட்டதா நீங்களே முடிவு பண்ணீங்க. சோ இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் வக்கரமாகும் போது உக்கிரமாக செயல்படுகிறது. அதாவது ஒரு கிரகம் வக்கரமாகும் போது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ தன்னுடைய காரகத்துவங்களை எல்லாம் அதிகப்படுத்தியே செய்யும். அந்த வகையில சனி உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்தில இருந்து வக்கரம் பெற்றிருக்கிறாரு. அதோடைய பாவ காரகத்துவங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தியே செய்யுது. லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படின்றது தான் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த சனி வக்கரத்துக்கு பணம் வரும், ஆனா விரயங்கள் ஆகும். புதியவர்கள் அறிமுகம் ஆவாங்க. புதியவர்களாலையும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பண இழப்போ மன கஷ்டத்தையோ ஏற்படுத்தும். அது நண்பர்கள் வகையில இருக்கலாம் அல்லது உறவுகள் வகையில கூட இருக்கலாம் என்று நாம் அந்த சனி வக்கர பயிற்சிக்கு மேஷ ராசிக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப இந்த குரு வக்கரமாகிறது நன்மையா தீமையா என்ற எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கும். அதற்கான பதில் தான் இந்த பதிவு. இந்த குரு வக்கரமாகிறது என்பது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்கரம் ஆரம்பிக்குது. 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரலும் வக்கரத்தை தான் செயல்பட போறாரு. சோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆன பின்பு உங்களுக்கு முழுமையான நல்ல பலன்களையே கிடைக்கும். இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிறது நவம்பர் 15ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆயிடுது. அப்போ பண நஷ்டங்கள் குறையும், வருமானம் கூடுதலாக கிடைக்கும். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமாகிறாரு. உங்க ராசிக்கு விரையாதிபதியாக வராரு. அதே போல 9ஆம் அதிபதியாக வராரு. இந்த 2 ஆதிபத்தியத்தோட பலனையும் 2ஆம் பாவகத்தின் வழியாக செய்வார். 9ஆம் பாவகம் என்பது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம், தந்தை, பூர்வீக சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த 9 2ஆம் இடத்துல வக்கரமாகும் போது பூர்வீக சொத்துல இருந்த வெள்ளங்கங்கள் நீங்கும், சொத்தை விற்கிறதுனால ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட் துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் மீடியேட்டரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல நல்ல வருமானம் கிடைக்கும். தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் சில பேர் கிடைக்கலாம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பாக்கியங்கள் கைகூடும். என்னென்ன பாக்கியங்கள்? குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் இதெல்லாம் தடையாக இருக்குன்னாக்க இதெல்லாம் உங்களுக்கு கைகூடும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க திருமணம் ஆனவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட காலமாக வரன்கள் வராம தள்ளி போயிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் உங்க சுய ஜாதகத்துல ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறது, 2ஆம் பாவகத்துல பாவகிரகம் இருக்கிறது, அல்லது ராசிக்கு 2 பக்கமும் பாவகிரகம் இருக்கிறது, பாவகத்திரி யோகம்னு சொல்லுவாங்க. அல்லது சனியும் சந்திரனும் ஒன்னா இருந்தாங்கன்னா அது புனர்பூ தோஷம்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கும். உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில திருமணம் ஆகாததுக்கு பல காரணங்கள் இருக்கும். இப்போ கோச்சாரத்துல குரு பலம் நல்லாவே இருக்கு. அதாவது 2ஆம் இடத்துல குரு வக்கரமாகும் போது குரு பலம் பெற்றிருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க கடுமையான முயற்சி செய்றீங்க, சரியான பரிகாரம் செஞ்சுக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு வரன்கள் வரும், திருமணம் ஆகும், குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும், திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கும். அதாவது சில பேர்லாம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் பிரிஞ்சிருப்பீங்க. வாழ்க்கை துணர் விட்டு தொழில் காரணமாவது ஏதோ ஒரு வகையில வெளியூர்ல வேலை பார்க்கலாம், அல்லது வெளியூருக்கு நீங்க இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு குடும்பத்தோட வந்து சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணைவரோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். சோ அந்த 2ஆம் பாவகத்துடைய வேலையெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாவே செய்யும். இந்த கிரகம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது, அது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னாக்க ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்குன்னாக்க அந்த பாவகத்தையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணும். அப்போ தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துவீங்க. பணம் வரும், கையிருப்பு கூடும், சேமிப்பு உயரும்,
விரயங்கள் குறையும் நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது சுக்கிரனோட வீடு. இந்த சுக்கிரனோட வீட்டுல குரு பகை நேர் வலுவோடு இருக்கும்போது, அப்போ அது செயல்படாத சூழ்நிலையில தான் குரு இருப்பார். அந்த வகையில குரு 2ஆம் பாவகத்துக்கு வந்த பின்னாடியும் பெரிய நன்மைகள் இன்னும் நடக்கவில்லை என்பவர்களுக்கு இந்த குரு வக்கர காலம் நன்மைகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செய்யும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். அதே போல 9ஆம் பாவகத்தோட ஆதிபத்திய பலனை 2ஆம் பாவகத்தின் வழியாக செய்யும்னாக சொத்துக்கள் மூலம் ஆதாயம், அல்லது நீங்களே கூட சொத்து வாங்குறது விற்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் இல்லாம தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னாக்க புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. குரு பகவானை பொறுத்தவர்களும் தனக்காரகன் புத்திரக்காரகன், தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தியே செய்வார். அந்த வகையில நீண்ட நாளா புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி செய்தவர்கள், மருத்துவ விரயங்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆனா நம்ம சுய ஜாதகத்திலையும் திரிகோணாதிபதிகளோட தசாபுக்தி நடக்கணும், அல்லது நம்ம ஜாதகத்துல குரு பலமோடு இருக்கணும். ஆட்சி உச்சம் பெற்று இருக்கலாம், அல்லது குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாலே பாசிட்டிவ் தான். யாருக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் பெற்று இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர காலம், கோச்சாரத்துல குரு வக்ர காலம் பெரிய நன்மைகளை கொடுக்கும், தனலாபங்களை ஏற்படுத்தும், வாழ்க்கையில இருந்து வந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும், சில புதிய உறவுகளால மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆனா குரு வக்கரமாகல, உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு வக்கரமாகல, நேர் வலுவோடு இருக்கு, ஆட்சி உச்சம் பெற்று இருக்குனாலையும் ஓகே, அல்லது எனக்கு குரு வக்கரமாகல, ஆட்சி உச்சமும் பெறல, நட்பு வீட்டுல இருக்குனாலையும் நல்லாவே இருப்பீங்க. நல்ல தசா புக்தி, குறிப்பா குரு தசை நடக்குது அல்லது குரு புக்தி நடக்குது, வேற ஒரு தசையில குரு புக்தி நடந்தாலும் சரி, அல்லது இப்போ குரு தசை நடந்தாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கூடுதலாகவே கிடைக்கும். இப்ப வேலையில குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரத்தால இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். தொலை தூரத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க உங்க அருகாமையிலேயே வீட்டுக்கு பக்கமே இடமாற்றம் ஆயிருப்பீங்க. வேலை விஷயமா ஆல்ரெடியே உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துலயே இருக்கலாம், ஒரு கௌரவம் மரியாதை வேலையில கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே இடமாற்றம் ஏற்பட்டு இப்போ அவர்களுக்கு நிம்மதியாவே இருப்பீங்க. கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும் போது, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷம் ஒரு ஜாப் சேஞ்சஸ் அல்லது பிளேஸ் சேஞ்சஸ் ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. வருமானமும் ஏதோ ஒரு வகையில உயர்வாகவே கிடைச்சிட்டு இருக்கும். ஆனாலும் வேலையில ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். இந்த குரு வக்கரமாகிறதுனால உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் குறையும், மதிப்பு மரியாதை அந்த இடத்துல கிடைக்கும். பிரைவேட் பணியில இருப்பவர்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இது வரலும் வேலையில டென்ஷனா இருக்கு, மாறல, மாற்றம் வருமா அப்படின்னாக்க நீங்க முயற்சி பண்ணலாம். நவம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கு. அப் டு பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பே கிடைக்கும். இதுவரை வேலைக்கே போகல, இப்ப வேலை தேடிட்டு இருக்கிற, வேலை கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க, முயற்சி கைவிடாதீங்க. கிடைக்கிற வேலைக்கு போங்க, அது படிப்படியா உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அரசு பணிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு தேர்வு எழுதுறீங்கனாலையும் தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். அதே போல உங்களுக்கு குறிப்பா வாழ்க்கை துணை ஒரு வகையில அவருக்கு உடல்நல பாதிப்போ அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடோ இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை துணையுடைய உடல்நல பாதிப்பு நீங்கும். அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா உங்களுக்கு செலவு வைக்காது, அவங்க நல்லாவே இருப்பாங்க. அதே போல கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அடுத்தது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்து வந்த உடல்நல பாதிப்பு, தடைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு மந்தத்தன்மை நீங்கி நல்லாவே படிப்பீங்க. நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வருஷம். உயர்கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய கோர்ஸை ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு தடையா இருந்திருக்கும், அந்த தடைகள் நீங்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இந்த குரு வக்கரமாகிறதுனால மேஷ ராசிக்கு நன்மைகள் தான். இப்போ 12ஆம் ஆதிபத்தியத்தோட வேலையும் குரு 2ஆம் பாவகத்திலிருந்து எப்படி செய்யும்னாக்க விரயங்கள், சுப விரயங்கள் தான். இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரன் வரும், அதுக்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி சுப விரயங்கள் ஏற்படும். வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, அல்லது வாகனம் வாங்குறது போன்ற சுப விரயங்கள் ஏற்படும். அந்த வகையில உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுல இருந்து வட்டி வரும், ஆதாயங்கள் வரும். இப்ப பங்கு சந்தையில போட்டிருக்கீங்க பணம், அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு, அல்லது ஒரு அசெட் வாங்கியிருக்கீங்க, அதை விற்கிறதுனால ஆதாயம் வரும். அப்போ 12ஆம் பாவகம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கக்கூடிய இடம். சோ அந்த
ஏற்கனவே பண்ணிய இன்வெஸ்ட்மெண்ட்டால உங்களுக்கு ஆதாயம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சீட்டை ஒண்ணு போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சீட்டை எடுத்து இந்த ஒரு நல்ல காலகட்டத்துல நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போறீங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ பணம் பிரச்சனை குறையுன்றதுதான் அர்த்தம். பணம் உங்க கையில ஏதோ ஒரு வகையில புழங்கும். அதனால கடனே கேட்டீங்கன்னா கூட கடன் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த நேரத்துல. இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன பின்பு ஜெனரலா எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னீங்கன்னாக்க விரிவுபடுத்தலாம் தாராளமா. உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிங்க, அதுதான் நல்லது. அதே போல இந்த அயன சயன ஸ்தானாதிபதியாகவும் இந்த குரு பகவான் வர்றதுனால வக்ரமாகும் போது சுக்கரனோட வீட்டுல தாம்பத்திய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். காதலர்கள் இருக்காங்க, பிரிந்திருக்கீங்க, ஒரு மனக்கசப்போடு இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த காதலில் ஏற்பட்ட விரிசல்கள் நீங்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. சோ மொத்தத்துல இந்த குரு வக்ரமாகிறது மேஷ ராசிக்கு புதிய பயணம், புதிய வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். சப்போஸ் உங்க ஜாதகத்துல இந்த குரு பகவான் வக்ரம் ஆகல, நீசம் பெற்று இருக்கு, கம்ப்ளீட்டா அஸ்தங்கமாயிருக்கு, எனக்கு என்ன பலன் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுக்தி, யோகாதிபதிகளோட தசாபுக்தி நடக்குதுன்னா பாசிட்டிவான பலன்கள் தான். நல்ல தசாபுக்தி நடக்கல, 6ஆம் அதிபதியோட தசை அல்லது 8ஆம் அதிபதியோட தசை நடந்துட்டு இருக்குன்னாக்க நீங்க மட்டும்தான் கொஞ்சம் பரிகாரம் செஞ்சுக்கணும். என்ன மாதிரின்னா இறை வழிபாடுதான். அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார், தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை தோறும். ஒரு முறையாவது நீங்க கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி, அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க, சாமந்தி பூ போட்டு வணங்குங்க, கண்டிப்பா நல்லது. மஞ்சள் நிறத்தில் பூ. அதே போல மகான்கள், பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், கோவில்ல பூஜை செய்யறவங்க, அவங்களுக்கு ஆடை தானம் அல்லது அன்னதானம் செய்யலாம். லெமன் சாதம், புளி சாதம், இது மாதிரி அன்னதானங்களை செய்யறதும் நன்மைகளை கொடுக்கும். அதுவும் உங்களால முடியல அப்படின்னா திருச்செந்தூருக்கு போயிட்டு வரலாம். அங்க முருகபெருமானை தரிசிச்சுட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதாவது எல்லாருக்கும் ஒரு 90% பலன் கிடைக்குதுனாக்க என்னுடைய ஜாதகத்துல குரு நீசம், எனக்கு நடப்பு தசா புக்தியும் சரியில்லைனாக ஒரு 10% இந்த இறை வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த மேஷராசியை பொறுத்தவரையிலும் குறிப்பா மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். இப்ப பிரிந்திருக்கீங்க நிரந்தரமாக அப்படின்னாக்க, ஒரு வருஷமா பிரிஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னாக்க அந்த பிரிவுகளுக்கு ஒரு முடிவு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதே போலதான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுல லேட்டு, அவங்களுக்கு வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், பண வருவாய் நல்லாவே இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், எதிர்பார்த்த பணம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல காதல் சக்சஸ் ஆகும். பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அரசு ரீதியான ஆதாயங்கள் உண்டு, பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கடன் இல்லாம இருப்பீங்க, மன அழுத்தம் குறையும், டென்ஷன் இல்லாம இருப்பீங்க, கடனை தீக்கிற அளவுக்கு பொருளாதாரம் மேம்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க சுற்றுலா கூட போயிட்டு வருவீங்க, ஒரு தொலைதூர பயணங்கள் இந்த காலகட்டத்துல சாத்தியமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஒற்றுமையின்மை கொஞ்சம் நீங்கும், அதுதான் பாசிட்டிவான விஷயம். அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அது நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. சோ மொத்தத்துல இந்த குரு வக்ரமாகிறது 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே நன்மைகள் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.